வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபிங்க. அதில் முருங்காய் போட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பண்ண போகிறோம். ஒரு வித்தியாசமாக பார்க்கலாம் வாங்க வீடியோவில். என்னென்ன தேவை: 200 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 200 கிராம் தக்காளி, ஏன்னா இதுக்கு புளியை விட தக்காளி தான் அதிகமாக இருக்கணும், புளி கம்மியாக இருக்கணும். 200 கிராம் தக்காளி, இந்த சைஸ் புளி தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் இந்த பருப்பில் போடுறதுக்கு. இங்கே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் மேலே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் 1, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 2, காஞ்ச மிளகா 3, பூண்டு ஒரு 10 பல் மேலே வச்சுருக்கேங்க. குழம்பு தாளிக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், ஒரு 10 முந்திரி பருப்பு, தேங்காய் அரை முடிங்க. அரை முடியில் கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த அளவுக்கு ஒரு முக்கால் பாகம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நிறுத்தி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய், மஞ்சத்தூளுங்க, தேவையானது இவ்வளோ தான். என்னன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு. முருங்காய் 1ங்க, முருங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முருங்காய். குழம்பு மிளகாத்தூள். தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு காட்டுறேங்க. கட்டியாக இந்த பதத்தில் பாருங்கள், ஒன்று பாதியமாக கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டியாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேங்க. அப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சி பொரிச்சு எடுத்து குழம்புல போட நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு கட்டி இருக்கணுங்க. இதிலேயே தேவையான தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடுறேங்க. இந்த முந்திரியை இதில் போட்டுருவேன். உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேங்க. மண் சட்டி. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு போடுறோம். கொஞ்சமாக வெந்தயங்க, சோம்பு வாசனைக்காக கொஞ்சம் போடுறோம். கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுருவாங்க. எடுத்து வச்சுருக்கேன் இந்த 10 பல் பூண்டையும் போட்டுறாங்க. அதில் இஞ்சி கொஞ்சம் நசுக்கி இடித்து வச்சுருக்கேன், இஞ்சியும் போட்டுருவேன். இந்த 2 பச்சை மிளகாவும் போடுறாங்க. கொஞ்சம் வதங்கினோடனே பொரிச்சு வச்சா இந்த 10-20 சின்ன வெங்காயத்தையும் போட்டுருங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கினோடனே இதையும் போட்டுடலாங்க. அதில் போட்டுருங்க. அரிஞ்சு வச்சுருங்க. கருவேப்பிலை இதில் போட்டுடலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் தக்காளி சேர்த்துறேங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக தாங்க போடணும். புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெறும் புளிப்பாகவே இருக்கும் அந்த உருண்டை உள்ள போட்டால், புளி ஊறி. அதனால் தக்காளி அதிகமாக இருந்தால், புளி கம்மியாக இருந்தால் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக, தேங்காய்லாம் ஊற்றுறதுனால. இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம முருங்காய் போடலாம். வதங்கிட்டோங்க. தக்காளி வதங்கிடுச்சிங்க. அரிஞ்சு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஒரு முருங்காயை இதில் போட்டுருங்க. முருங்காய் கொஞ்சம் அப்படி வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினோம்னா அந்த முருங்காய் ஃப்ளேவர் வாசனை வருங்க. வதக்கிட்டு நம்ம தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுருவோம். முருங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சுங்க. இப்போது வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட பாருங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. அதுக்கு வேறு எதுவும் இல்லைங்க. வீட்டில் அரைச்சி வச்ச இந்த குழம்பு பொடி தாங்க. வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டு நான் சொன்ன அந்த புளி தண்ணி 1 லிட்டர் தண்ணி அளவு வச்சு, தண்ணியாக தாங்க இருக்கணும் அந்த குழம்பு கிரேவி. அப்புறம் நம்ம பருப்பு உருண்டை பொரிச்சு போடும்போது இழுத்துக்கும்.
அதனால் தண்ணியாக 1 லிட்டர் தண்ணி அளவு இந்த புளியை கரைச்சி இதில் வச்சுருக்கேங்க. ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணுங்க. தண்ணியாக தாங்க இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயெலாம் ஊற்ற போகிறோம். அப்புறமா அதை உருண்டையை போட போகிறோம். தண்ணி இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோங்க. அது இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் உப்பு காரம்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புளிப்பாக இருந்தால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து எல்லாம் பார்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோங்க. அப்புறம் காட்டுறேங்க. பருப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான அளவு இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, லைட்டாக கொஞ்சமாக சோம்புங்க, வாசனையாக நல்லாயிருக்கும் உருண்டையில். பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த இந்த ஒரு வெங்காயத்தையும் இதில் போட்டுருங்க. இதை அப்படியே பிடிச்சி குழம்புல உருண்டையாகவும் போட்டு வைப்பாங்கங்க. நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் சேர்க்க போகிறேங்க. குழம்புல தேங்காயெல்லாம் ஊற்றி பாருங்கள். இது மாதிரி உருண்டை பிடிச்சி கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சிட்ருக்கேங்க. சும்மா போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம் நம்ம அந்த உருண்டையை. எல்லா உருண்டையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப பஜ்ஜி நம்ம வடை சுடுற அளவுக்குலாம் சகக்கக்கூடாதுங்க. சவந்து வரக்கூடாது. லைட்டாக ஒரு எல்லோ கலரில் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இதை பொரிச்சிட்டு காட்டுறேங்க. ரொம்ப ப்ரௌன் கலராக வர விடக்கூடாது. நம்ம வடைகறிக்கெலாம் லைட்டாக போட்டு வறுத்து எடுப்போம் பாருங்க. அந்த மாதிரி இந்த கலரில் ஒரு எல்லோ கலரில் இதை எடுத்துடணுங்க. பாருங்கள். இந்த எல்லோ கலரில் லைட்டாக நம்ம வடைகறி செய்யலாம் போட்டு தட்டி எடுக்கிற மாதிரி. ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது வடை சுடுற மாதிரிலாம். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துடணுங்க. மற்ற மாவையெல்லாம் உருட்டி சுட்டுட்டு காட்டுறேங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நம்ம பொரிக்கிறதுக்குள்ளே அது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த உருண்டையை லாஸ்ட்டாக எடுத்துடுறேங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு பாருங்கள். பச்சை வாசனைலாம் போயிடுச்சான்னு. இந்த உருண்டையை நான் பொரித்து வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரியை இதில் சேர்த்துடலாங்க. குழம்பு நமக்கு இந்த மாதிரி தண்ணியாக தாங்க இருக்கணும். இந்த பால்ஸ் நம்ம அது உள்ளே போட்ட உடனே இந்த உருண்டை இழுத்துடும். ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் கழித்து தான் நம்ம எடுத்து சாப்பிட்ணும். அது தேவையான தண்ணியெல்லாம் அதை இழுத்துக்கும். அதனால் குழம்பு நல்லா தண்ணியாகவே இருக்கணுங்க. நம்ம ஊற்றிருக்க தேங்காய் அந்த முந்திரிலாம் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம அப்படியே பச்சையாக அரிசி தான் அதில் ஊற்றிருக்கோம். அது நல்லா கொதிக்கணுங்க. இந்த முருங்காயும் இந்த தேங்காய் முந்திரி இந்த பருப்பு உருண்டை குழம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனையாக அந்த முருங்காயோடு சேர்த்து வாசனையாக சாப்பிடும்போது இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பொரிச்சு போட்டு பண்ணுறதுனால அது உள்ளே இருக்கிற அந்த உருண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. கொதிக்கிட்டேங்க. காட்டுறேன் அப்புறம் உருண்டை போடுறது எப்படின்னு. குழம்பு கொதித்து நல்லா 5 நிமிஷம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த உருண்டையை நம்ம அதில் போட்டுடலாங்க. நல்லா கொதிக்கிற குழம்புல லைட்டாக ஒரு ரோல்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டு அதில் போட்டுடலாங்க எல்லாத்துலேயும். அப்போ தான் டக்குன்னு ஊறுங்க. அது உள்ளே அந்த குழம்போட ஃப்ளேவர்லாம் இறங்கும். பாருங்கள் எல்லா உருண்டையும் அதில் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சிட்டா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஒரு 1/2 ஹவர் இதை எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுடணுங்க. போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை கடல மாவு நல்லா வெந்து சாப்பிட்டா உருண்டையோடு நல்லா இருக்குங்க. 1/2 ஹவர் அப்படியே அந்த குழம்புல ஊறணுங்க. இந்த தேங்காயும் அந்த முருங்காய் இந்த உருண்டை குழம்பு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசனையாக பழைய காலத்தில் எங்கள் அத்தை பண்ண மாதிரி பண்ணியிருக்குங்க. நான் இதை அவங்க அடிக்கடிக்கு பண்ணுவாங்க. எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே ஸ்டைலில் வச்சுருக்கேன். பாருங்கள் போட்ட உருண்டையெல்லாம் மேலே எப்படி வருது பாருங்கள். குழம்புல கொதித்து நல்லா கொதிச்சிச்சிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் கழித்து நான் உங்களுக்கு இந்த உருண்டை குழம்ப எடுத்து காட்டுறேங்க எப்படி இருக்கும்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க குழம்பு. 1/2 ஹவர் கழித்து காட்டுறேங்க நான்.
பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணி அரை ஹவர் ஆகிடுச்சி. குழம்பு பாருங்கள் கொஞ்சம் திக்காக வந்துடும். இன்னும் 1 ஹவருக்குள்ளே இன்னும் திக்காகிடுங்க அந்த குழம்பு. பாருங்கள், போட்ட உருண்டெல்லாம் ஒன்று கூட உடையாமல் சூப்பராக எப்படி இருக்கு பாருங்கள் குழம்பு. ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த குழம்பு. பருப்பு உருண்டை சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இப்படி உடச்சி குழம்பு போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. அது ஊறிடும். இன்னும் 1/2 ஹவரில் நல்லா டேஸ்ட்டான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.